பொண்ணுக்கு பர்த்டே மத்தியானம் கேக் வெட்டுறது எல்லாம் வந்து வாழ்த்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க. அண்ணா சீக்கிரம் வந்துருங்க. நல்லா இருந்துச்சு. தம்பி மேலே தங்கச்சி பாப்பா பிறந்ததுக்கு நான் தான் காரணம் நல்லா தான் சொல்கிறேன். நீ என்னன்னு கேட்க. அப்படியா? சரி, நான் என்னன்னு கேட்குறேன். சரி வாங்க வாங்க. அம்மா இந்த 500. தனசேகரன் 200. ஏன்டா தம்பி, மாசத்துல 2-3 தடவையாவது தங்கச்சி பாப்பா பிறந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்க. ஏதோ நீ விளையாட்டுக்கு சொல்றேன்னு பார்த்தா பர்த்டேக்கு வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்க. அது என்ன காரணம்னு இப்போ சொல்லல. இப்போ சொல்றியா சொல்லலையாடா? சொல்ல மாட்டா? டேய் சொல்ல மாட்டா? இரு நான் வரேன். டேய் இப்போ சொல்றியா சொல்லியா? சொல்ல மாட்டா? டேய் சொல்ல மாட்டா? அறுத்துக்குவேன். சொல்றா? ஏங்க அவன் ஏதோ சும்மா விளையாட்டு தானே சொன்னான். உட்காரி, நான் அறுத்துக்க போறேன்ப்பா. அப்பப்பா சொல்லிடுறேன். அம்மாவை வெளில போக சொல்லுங்கப்பா. டேய் நீ வெளில போடி. டேய் சீக்கிரம் போடி. கதவை சோத்துங்கப்பா. சொல்லுப்பா, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். சொல்றேன்ப்பா. சொல்லு. சொல்றேன்.
அப்போ நம்ம வீட்டில் பாட்டி இருந்தாங்க, தங்கச்சி பாப்பா இல்லை. ஏங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. ஒரு நாள் கருநாள், ஒரு நாள் அஷ்டமின்னு சொல்கிறீங்க, ஒரு நாள் பாட்டிமுகன்னு சொல்கிறீங்க, ஒரு நாள் உங்கள் அம்மாவோட ராசிக்கு சந்திராஷ்டமின்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு அதுவும் உங்கள் அம்மாவை கொண்டு விடணும், அழைச்சிட்டு போகணும். இன்னைக்குன்னு பார்த்து உங்கள் காரு ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்கள் உடனே இப்போ ஒரு கார் பிடிச்சிட்டு வரணும். காருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களா இல்லை நான் பண்ணவா? இப்படி நீ ஏதாச்சும் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் ஏற்கனவே நான் காரை வர சொல்லிட்டேன். சாப்பிட்றதுக்குள்ள கார் வந்துடும். இப்போ நான் சாப்பிடவா வேணாமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி, குழம்பு ஊற்று. ஏங்க இன்னும் காரு? இரு அவசரமாக போகணுன்னா சரிங்களா, ஆசிரமத்துக்கு போகுதுன்னா வந்துடுவான் பொறு. நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லை. நீ உட்காரு, நான் சாப்பாடு வைக்கிறேன். இந்தா இந்த கறியை சாப்பிடு. இந்தா சாப்பிடு. இந்த கறியை சாப்பிடு. இந்தா புடி. வேணாம் சாப்பிடுமா. கறின்னு சொல்லிட்டு எலும்பு கொடுக்குறீங்க. இந்தா சாப்பிடு. எனக்கு எல்லாம் வேணாம் 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 இந்தா சாப்பிடு. வேணாம் வேணாம். இந்தாம்மா சாப்பிடு. அம்மா, ஆசையாக அப்பா கறி தானே கொடுக்குறாங்க, ஏன் வேணாங்கிறீங்க? சாப்பிடுங்கம்மா. தம்பி, அம்மாட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. நீ போப்பா. சரிப்பா. என்ன வாயில கறியை கொடுத்தா வாங்கல, உன் மூஞ்சில கறியை பூசின மாதிரி இருக்கா? இதே மாதிரியே தானே நான் வரும்போது எங்க அம்மாவுக்கும் நீ பண்ணுன. இது மட்டுமா பண்ண? நீ இன்னும் என்னென்ன நம்ம கொடுமையெல்லாம் பண்ணியிருக்க எங்க அம்மாவுக்கு. மா, எனக்கு கறியே வைக்கலையே. ஏய் சுமாரா, அவன் ஏற்கனவே சாப்பிட்டான், போய் சொல்றான். இது உங்களுக்காக செஞ்ச ஸ்பெஷல் கறி, சாப்பிடுங்க. என்ன ஸ்பெஷலு? ஒரு நாள் உங்களுக்கு சாப்பாடு வைக்கலான்னு இருக்கும்போது பூனை தின்னுட்டு போயிடுச்சு. அதை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லி என்னை அடி வாங்க வச்சிங்க. அது எப்படி திரும்ப வலிக்குது எனக்கு. அதனால தான் அந்தாண்ட இந்த இடம் போகாமல் உங்களை நான் பார்த்துக்கிறேன். இது கோழிக்கறியிலேயே ஸ்பெஷல் ஐட்டம், நீங்கள் சாப்பிடுங்க அத்தை. என்னால சாப்பிட முடியல. ஏத்த எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க அத்தை, சாப்பிடுங்க. ஐயோ, உங்கள் பிள்ளைகிட்ட நான் பட்டப்பாடு பத்தாதா? பூனையெல்லாம் வராது, சாப்பிடுங்க அத்தை. சாரு கோழிக்கறி வேண்ட சொன்னாங்க. கடைக்காரங்க வீட்டில் டெத்து, அதனால கடையெல்லாம் சாத்தியாச்சு. சாரு உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அதனால தான் அந்த செய்தியை சொல்லிட்டு போனாலும் இங்கே வந்தேன். சரி, போயிட்டு வாங்க. கோழிக்கறியே வரலாங்கிறாங்க, இது என்ன கறி? நான் தான் அப்போவே சொன்னேன்ல, பூனை வராது. ஏய் கிளவி, பூனை தின்ன சோத்த வச்சுன்னு தானே என்ன அடி வாங்க வச்ச. அதனால தான் உனக்கு பூனை கறியை சமைச்சு போட்டேன். ஸ்பெஷல் கோழிக்கறி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதெல்லாம் எதுக்கு? என் புருஷங்கிட்ட சொல்லி என்னை கொண்டு போய் இன்னைக்கு ஆசிரமத்தில் சேர்த்து விடுனீயே சொல்லணும். இந்த பூனைக்கறி விஷயத்தை என் புருஷன்கிட்ட சொன்னேன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன். அது மட்டுமா, இன்னொரு நாள்
ஏய் கிழவி, சாம்பார்ல பள்ளிய போட்டு என்ன கொல்ல பாக்குறியா நீ? ஐயே எப்படி ஒன்றும் தெரியலையே. ஒரு பள்ளினா தெரியாம விழுந்திருக்கலாம். இத்தனை பள்ளி எப்படி வந்தது? ஒரு பள்ளி தான் இருக்கா, இன்னும் எத்தனை பள்ளி இருக்கு? பாட்டி, பள்ளி தானா உழுவல. அதே சமயம் அது போட்டது எங்க அம்மாவும் இல்ல. ஆனா அது போட்டது நீ. இத பாட்டிக்கிட்ட சொன்னா உன்னை கொன்னுடுவேன். இல்லைம்மா, சொல்ல மாட்டோம்மா, சொல்ல மாட்டேன். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பார்க்குறியா? நம்ம பையன் வினோத்து தான் சொன்னான். ரோஜா முள்ளால குத்துனா உனக்கு உங்கள் அப்பா எந்த நேரத்தில் பூஜான்னு பேர் வச்சாரோ அதான் சொல்லாலே குத்துற. உனக்கெல்லாம் புருஷன் அட பாவின்னு சொல்கிற மாரி கிடச்சிருக்கணும். அப்பாவி மாதிரி இருக்க பத்தியா, அதான் அடி பாவின்னு சொல்கிற மாரி நீ நடந்துக்கிற. எங்கள் அம்மாவை ஆசிரமத்துக்கு அனுப்புறதுல குறியாக இருக்க. அவங்க அங்கே போனால் குசியாகவும் இருப்ப. ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய சிரமமும் மனக்குமுறலும் எனக்கு தான் தெரியும். எங்கள் அம்மாவை யார் நினச்ச? நீ கை கழுவிட்டோ. வா உட்காரு. பொதுவாக புள்ள இல்லாதவங்க ஏதாவது ஒரு அனாதை புள்ளையை எடுத்து வளர்த்து பார்த்துருப்பா. ஆனால் நானும் எங்கள் அம்மாவும் ஒரே நாளாக அனாதையாக்கப்பட்டோம். புரியல? அவங்க என்னை பெத்த அம்மா இல்லை, வளர்த்த அம்மா. எங்கள் அப்பாவுக்கு உடம்பெல்லாம் வெண்படம் அதிகமாக இருந்துச்சு. ஒரு 15 நாளைக்கு டெய்லியும் காலையில் போய் கடலில் குளித்தா சரியாயிடும்னு யாரோ சொன்னதை நம்பி குளிக்க போகும்போது என்னையும் என் தம்பியும் அழைச்சிட்டு போவார். கடைசி நாள் நான் போகலை. அப்போ அந்த பாலா போன சுனாமி வந்ததுனால அப்பாவும் என் தம்பியும் இறந்து போனாங்க. அதேமாரி தான் அந்த சுனாமியில் அமிர்தவல்லி அம்மாவோட புருஷனும் 2 பிள்ளையும் இறந்து போனாங்க. என் வாழ்க்கையே தொலைஞ்சி நிர்கதியே நின்னப்போ தான் என்ன மாதிரி சுனாமியில் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் ஒரு காப்பகத்தில் சேர்த்தாங்க. அங்கே ட்ரிங்கு புட்டியை காணுன்னு அமிர்தவல்லி அம்மா தேடிக்கிட்டு இருந்தப்போ கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி நான் கொடுத்த ட்ரிங்கு புட்டியில் தான் ஒரு கேரளா அரசு லாட்டு சீட்டு இருந்துச்சு. அதுக்கு அப்போவே 50 லட்சம் பரிசு விழுந்துச்சு. அந்த 50 லட்சத்தை வச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் எடுத்து கொடுத்த பொட்டினால தான் அந்த பரிசு விழுந்துச்சுன்னு நினச்சி அன்னையிலேருந்து என்னை பிள்ளையாக எடுத்து வளர்த்தாங்க. அப்படிப்பட்ட எங்கள் அம்மாவை நான் எப்படி வச்சுருக்கேன் சொல்லி? எங்கள் அம்மாவை ஆசிரமம் அனுப்பாமல் இருக்க நான் என்ன வேணாலும் செய்றேன். ஒரு காலில் 1000 தடவை வேணாலும் விழுவுறேன். இதையும் மீறி என்னை விட்டு எங்கள் அம்மா பிரிஞ்சாலோ இல்லை உன்னோட சித்திரவதை தாங்காமல் செத்தாலோ நான் செத்துருவேன். உலகத்தில் மாமியார் கொடுமைப்படுத்துகிற மருமகளை பார்த்துருப்ப. ஏன் மருமகளை கொடுமைப்படுத்துகிற மாமியாரை பார்த்துருப்ப. எந்த மருமனாவது மாமியார் கொடுமைப்படுத்துறதை பார்த்துருக்கியா? பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவா நினைக்கிறேன். ஏண்டி எங்கள் அம்மாவை மட்டும் உங்கள் அம்மாவா நினைக்க மாட்டேங்கிறீங்க? தலைவலின்னு சொன்னால் தைலத்தை எடுத்து எதம்மா தேய்ச்சி விட சொல்லல. அந்த தைலத்தை எடுத்து கொடுன்னு சொன்னால் கூட எடுத்து கொடுக்க மாட்டேன். எல்லாம் தலை விதி தலை எழுத்துன்னு நினச்சா நான் தலை குனிஞ்சு போகிறேன்னு வீரமும் இல்லாமல் இல்லை. இப்போ தான் நான் தெருவில் தலை நிமிந்து நடக்க முடியும். அதுக்காக தலகணத்தோடு ஆடாத, அது நல்லதுக்கும் இல்லை. என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அம்மா இப்படிப்பட்ட நல்லவங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் பண்ண பாவத்துக்கு என் தோலை செருப்பா செஞ்சு உங்க அம்மா காலில் போட்டு நடந்தாலும் அது தீராதுங்க. உங்க அம்மா ஆசிரமத்துக்குலாம் அனுப்ப வேணாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. போ போ, என் காலில் விழுவுறதோட எங்கள் அம்மா காலில் போய் விழுவு. இப்போ கூட அவங்க உன்னை மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள், ஆசீர்வாதம் தான் பண்ணுவாங்க. புரியுதா? பாட்டி ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன சொல்ற? அம்மா 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 பாட்டி பக்கத்து வீட்டுல டாக்டர் சரிம்மா, என்ன மன்னிச்சிருங்க அத்தை.
சாரி ஆயிட்டியா, உங்க அம்மா இறந்து 1 வரைக்கும் மேலே ஆயிடுச்சு. பாட்டி அம்மா ஏய், பாட்டி. எங்க அம்மாவே பெற்றாங்க, நான் உயிரோட இருக்கணுமா? என்னங்க என்னங்க கிட்ட வராரு போய், என்னங்க போடி கிட்ட வராரு போய், நம்ம ஒரு கிட்ட வராது போய். பெத்த தாய்க்கு கோயிலை கட்டி கும்பிடு, வளர்த்த தாய்க்கு கோயிலை கட்டி கோயில இருந்து கும்பிடு. அப்படியே போட்டு எங்க அம்மாவே போயிட்டு நான் என்னத்துக்கு இருக்கேன்? புள்ளைய பத்திரமா பார்த்து போடு. அப்பா அப்பா பாட்டி முந்தானையில ஏதோ முடிச்சு போட்டிருக்குப்பா. என்னடா சொல்ற? தம்பி, பூஜா என்னை பார்த்துக்கிட்ட மாதிரி யாரும் என்னை இந்த அளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு வேர்த்தா கூட ஒரு பக்கம்தான் வேர்க்கும், அது உனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, எனக்கு அரிப்பு, உடம்புல எரிச்சல் தாங்க முடியல. அதனாலதான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். இதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை. வினோத்தை நல்லா பாத்துக்க. இதுக்கு பிறகு உனக்கு ஒரு பொம்பளைக்குள்ள பிறந்தா அது என்னோட பேரை வைப்பேன். பாத்தியாடி எங்க அம்மாவை? அவங்க உடம்பு எரிச்சனால சுத்தாங்க. அது போய் உன் சுத்தம் தாங்காம வயிற்றுல செத்து போன. அப்போ கூட உன்னை மாட்டி உள்ள பத்தியா? அதாண்டி எங்க அம்மா. அதான் நடந்த கதையாச்சப்பா. அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே. தங்கச்சி பாப்பா பிறந்ததுக்கு நான் தான் காரணம் சொல்றிய, அது எப்படின்னு சொல்றேன்ப்பா. பொதுவாக ஆம்பளை பசங்க அம்மா மேலேயும் பொம்பளை பசங்க அப்பா மேலேயும் தான் பாசமாக இருப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லைப்பா. அம்மா பாட்டியை கொடுமைப்படுத்துறதை பார்த்து பார்த்து எனக்கு அம்மா மேலே பாசமே இல்லாமல் பிடிச்சிப்பா. ஆனால் நீங்கள் பாட்டி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தீங்க. பாட்டி இறந்தனாலும் பிறந்தனாலும் ஒன்று தான்ப்பா. அதே நாள்லேயே நீங்கள் தங்கச்சி பாப்பாவை ஆப்ரேஷன் பண்ணி பிறக்க வச்சிங்க. அப்படியாப்பட்ட நீங்களும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்கும்போது மீறி என்னை விட்டு எங்க அம்மா பிரிஞ்சாலோ இல்லை உன்னோட சித்திரவதை தாங்காம செத்தாலோ நான் செத்துருவேன். ஐயோ, பாட்டிக்கு ஏதாவது ஒன்றுனா அப்பா உயிரோட இருக்க மாட்டாங்களே. பாட்டி 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 என்ன கையில் பேப்பர்? பாட்டிக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் உயிரோடவே இருக்க மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். நீங்கள் பாட்டி மேலே எவ்வளோ அதிகமாக பாசம் வச்சுருந்தீங்க. ஆனால் நான் உங்கள் மேலே அதை விட டபுள் மடங்கு அதிகமாக பாசம் வச்சுருந்தேன். அதனால் சொல்லு. ஏய் சுமாரி, பாட்டி லெட்டரில் எழுதுனதெல்லாம் சரிதான். ஆனால் பாட்டி கடைசி ஆசைன்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா அதுக்கு பாட்டி பேர் தான் வைக்கணும்னு எழுதியிருந்தாங்களே, அது பாட்டி எழுதுனது இல்லைப்பா. உங்களை வாழ வைக்க, உங்களை காப்பாற்ற நான் தான்ப்பா பாட்டி மாதிரி எழுதி பாட்டி முந்தானையில் முடிச்சு போட்டு வச்சுட்டேன்ப்பா. அப்படி எழுதுனால தானே நம்ம வீட்டில் தங்கச்சி பாப்பா பிறந்துச்சு. இப்போ சொல்லுங்க, தங்கச்சி பாப்பா பிறந்ததுக்கு நான் தானே காரணம்? என்னது தங்கச்சி பாப்பா பிறக்கணும்னு பாட்டி லெட்டர்ல எழுதி வச்சது நீயா? 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 அப்பா வேண்டாப்பா வேண்டாப்பா வேண்டாப்பா, தெரியாம செஞ்சுட்டப்பா. இந்த மனுஷன் குத்திராதீங்கப்பா. வேண்டாப்பா வேண்டாப்பா. கோபம் ஜெயிச்சுதா பாசம் ஜெயிச்சுதான்னு பார்த்தா பாசம் தாண்டா ஜெயிச்சிருக்கு. இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு எப்படா நீ நிம்மதியா இருந்த? சுனாமி வந்தப்பே நான் செத்து இருக்கணும், நான் சாகல. எங்க அம்மா அமிர்தவெளி செத்தப்பையும் நான் செத்து இருக்கணும். அப்படி நான் செத்து இருந்தா நம்ம குடும்பமே செஞ்சிருக்கும். நீ லெட்டர் எழுதின ஒரு வரினால உனக்கு தங்கச்சி பாப்பா பிறந்து அதுக்கு எங்க அம்மா பேரு அமிர்தவல்லின்னு பேரு வச்சு டெய்லி அமிர்தான்னு கூப்பிடுற மாதிரி செஞ்சிருக்கியே. என்னோட குலதெய்வமே நீ தாண்டா. என் உயிர் எங்க அம்மா செத்தப்பே போயிட்டுடா. இப்ப நான் உயிரோட இருக்கேனா அதுக்கு காரணமே நீ தாண்டா. ஒரு உயிரை கொடுக்கறது அப்பானா எனக்கு நீ பெத்த புள்ள இல்லடா, இன்னொரு அப்பாடா.
அப்பாடா. என்னங்க? ஏய் இருடி வரேன். என்னங்க காரணத்தை சொன்னானா? அவன் சொன்னா அது உனக்கு தெரியாமலே இருக்கட்டும். அப்பா இதுக்கு எடுத்தாலும் கத்தியை கட்டி மிரட்டிகிட்டே இருக்காங்களே. அப்பா கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான்ப்பா சாவி. எனக்கு கத்தி வேணாம், புத்தி தான் வேணும். புத்தி உள்ளவன் சொல்கிற கேட்டுக்கிறேன்ப்பா. நாளைக்கே அந்த கத்தியை ஆற்றுல தூக்கி போட்டுறோம். பணத்தால் மட்டுமல்ல, அன்பினாலும் பாசத்தினாலும் அரவணைத்து பிள்ளைகளால் கவனிக்கப்படும் பெற்றோர்களுக்கு அவரவர் பிள்ளைகள் என்றென்றும் மற்றொரு அப்பாதான். அப்படிப்பட்டவர்களை நாம் வணங்குவதில் பெருமிதம் கொள்வோம்.